நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. நீர் போதுமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கே நாமத்தில் 2, 3 பேர் கூடியிருக்கீங்களோ மத்தியில் இருப்பேன் சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல எபினேசரையே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சுகம் கொடுக்கிற யெகோவா ராஃபாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் அப்பா. போதுமானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்பவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை கைவிடாதிருப்பேன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆதியும் அந்தமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறோம் ஆகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மரித்தேன் ஆனாலும் சதாக்ரம் இருக்கிறேன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உங்கள் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பை கொடுத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. விடுதலை ஆக்கினவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு பரிசுத்தர் வாழ்வை வாழ உதவி செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேற்ற வாழ்நரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே சபை வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இருப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை காப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை உள்ளங்களை வருந்திருக்கேன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கண்மணி போல பாதுகாப்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பாதங்கள் வலுவாதபடி எங்களை காப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த நல்ல எபினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்பா
உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை கால வேலை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. அதிகால வேலை எனக்கு கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலை உண்மை கண்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி, நன்றி அப்பா. இதனால் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான். உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. இந்த வேலை நாங்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்த அதிகார ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துவக்கு முதல் முடிக்க நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்க பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம் அப்பா, அவங்க ஜெபிக்க இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாள்களுடைய மன்னாவை தாங்க சப்பா. அதனால் உட்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆவியில் பலனது இன்னும் உமக்கு சாட்சியாக வாழ்ந்திட அப்பா, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தமிழ் அதிகார ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது வர வேண்டிய பிள்ளை சீக்கிரமாக துரிதமாய் கொண்டு வரணும் எங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகள் இருக்குமா எங்கள் ஒரு விஷயம் மன்னித்து இந்த அதிகார ஜெபத்துக்கு தகுதிப்படுத்தணும் எங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. எங்கள் அதிகார ஜெபத்துக்கு அநேக புதிய ஆத்துமாக்கள் வர உதவி செய்யுங்க. எங்கள் விசுவாச பிள்ளைகள்லாம் வர உதவி செய்யுங்க சப்பா. வராமல் இருக்கவங்களாம் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருகிற நேரத்துக்கு வந்து நமக்கு கனப்படுத்த உதவி செய்யுங்க சப்பா. இந்த அதிகால ஜெபத்தை ஒவ்வொருத்தரும் கனப்படுத்த அப்பா உமக்கு நன்றி உள்ளவர்களா இந்த நாளை உங்க சமூகம் ஒப்பு கொடுத்து செல்றவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் உணர்வு உள்ள இருந்து நீங்க தரும்படியாக அங்கே ஜெபிக்கிறேன் சப்பா. தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கும் அங்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட புஸ்தகத்தில் 3569வது பாடல். கர்த்தரை தேடின நாட்கெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ எசப்பா செய்தார்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு தொடர்ந்த பாட்டலை பாடுவோம். 3569வது பாடல் 3569. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, இறுதி வரை
என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா 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 செய்தாரே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மை நம்மளால வாயால சொல்லி நம்ம துதிக்கவே முடியாது. நம்ம ஆயுஷ் நாட்கள் போதவே போதாது. அத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி நன்றி. இன்னொரு பாடல் பாடலாம். உன்னத பாட புஸ்தகத்தில் 2181 பாடல். எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதின்னு சொல்லி அவர் செய்திட்ட நன்மைக்காக வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதின்னு சொல்லி இந்த கால வேளையில நம்ம ஒரு துதியோடு கூட ஒரு பாடலை பாட போகிறோம். உன்னத பாட புஸ்தகத்தில் 2181 பாடல் 2181. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், இயேசு செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், இயேசு செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், இயேசு செய்திட்ட
நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் துதி வாழ்நாளெல்லாம். எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி, எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. நன்மையாம் ஈவுகளை நாள்தோறும் நமக்கு தந்தார், நன்மையாம் ஈவுகளை நாள்தோறும் நமக்கு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், இயேசு செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி, எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. கர்த்தர் செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதவைகள், கர்த்தர் செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதவைகள். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், இயேசு செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாளெல்லாம் துதி, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதி. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயுஷ்னா தரீங்களோ அந்த நாள் வரைக்கும் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க, ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு இருக்க இன்னும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நல்லா முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் அவரை பிரைஸ் பண்ண போகிறோம். அவரை உயர்த்துவோமா அவரை நாமத்தை. ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோமா. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம 2 நிமிஷம் நல்லா அவரை நம்ம துதிப்போமா. பாடல் பாடுறது போல, எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதின்னு சொல்லி நம்ம எல்லாம் உள்ளத்திலிருந்து நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை துதிப்போமா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்லா ப்ரைஸ் பண்ணுவோமா, துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சத்தமும் கேட்கட்டும், எல்லாரும் சத்தமும், ஒரு சில சத்தம் மாத்திரம் இல்லை, எல்லாரோட சத்தமும் கேட்கப்படட்டும். நம்ம எல்லாம் துதிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறோம், அவரை உயர்த்தும்படி தான் இங்கே வந்திருக்கிறோம், அவரை பார்க்கும்படியாக தான் இங்கே வந்திருக்கிறோம், அவரை தேடும்படி தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படி தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம அவரை முதலாவது துதிப்போமா, நம்ம அவரை துதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மை கொஞ்சம் நினச்சி பார்த்து, ஆண்டவர் நமக்கு பாராட்டின மகா பெரிய கிருபை எண்ணி பார்த்து அவர் நாமத்தை சொல்லி துதிப்போமா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர் அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவர். எங்களை உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருந்தவர் அப்பா, எங்களை கைவிடாதவர், எங்களை பலப்படுத்தினவர் அப்பா, எங்களுக்கு சகாயராக இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் துணையாளராக இருந்திருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கான தேவையை அனுதினம் சந்திச்சிருக்கிறீங்கப்பா, எங்களை இம்மட்டும் கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக வாக்கு மாறாவதாக இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற காலத்திலே சப்பா அற்புதங்களை அதிசயங்களை காண செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் காலத்தில் அதிக காலத்தை நேர்த்தியாக நீங்கள் செய்து முடித்து கொண்டே வரீங்க ஆண்டவரே, எங்களை முன்குறிச்சிருக்கிறீங்க அப்பா, எங்களை உன் பிள்ளையா மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்க அப்பா, கிருபையை கொடுத்துருக்கிறீங்க, தயவை பாராட்டி இருக்கிறீங்க, ரத்தத்தில் கிடந்த எங்களை பார்த்து பிழைத்திருன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா, பாவத்தில் இருந்தோம் ஆண்டவரே, சாபத்தில் இருந்தோம் அப்பா, விக்கிரக ஆராதனை மூழ்கி இருந்தோம் ஆண்டவரே, எங்களை உன் பிள்ளையா உன் ஜனமா
ஜனமா உம்மை துதிக்கிற ஒரு பெரிய சேனையா, ஒரு கூட்டமா எங்களை மாற்றியிருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த ஜனத்தை எனக்கு துதியை சொல்லி வரும் சொல்லி நம்பி அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத அந்த நல்ல ஒரு பாக்கியத்தை, நல்ல ஒரு சுக வாழ்வை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல வாழ தேவை வசதியை கொடுக்குறீங்க அப்பா. நல்ல வேலையில கொடுக்குறீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல அப்பா ஊழியக்கார குடும்பத்தாரை கொடுத்துருக்கிறீங்க, விசாரிக்க நல்ல சகோதரிகளை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல தேவன் அப்பா, எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்பா. கண்டிப்பான வார்த்தைகளை உணர்த்தி பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத வார்த்தையும் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில வாழ தேவையான வசதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிறவரே, அங்கே ஆலோசனை கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களை இன்னும் 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 அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமை ஆக்குகிறோம் அப்பா. தேவன் எங்களை இதுவரைக்கும் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவர். இதுக்கு ஈடா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. தேவனை இந்த வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்து உமக்காக சாட்சியாக வாழ்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ இன்னும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கொஞ்சம் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பாடுவோமா? குயவனே உம் கையில் களிமண்ணான நான் என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரை என்னை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க போறோம். என்ன நான் தருகிற ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் விரும்புகிறது நம்மளோட காணிக்கை தசமாக மாத்திரம் இல்லை, நம்மளையும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்மள அவர் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சித்தத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான். உயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. கை தூக்கி என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, உமக்காக பரிசுத்தமான வாழ அப்பா, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ அப்பா, அப்படி ஒரு நல்ல எங்களை உருவாக்குங்கப்பா. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை என் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க அப்பா உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த கால வேளையில வந்திருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வர தவறுன்னு எங்களோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கிறான் தேவன், அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய இந்த ஞானத்தை தாங்கப்பா. உண்மை தேடுன்ற உணர்வு அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த அதிகாலையில் உண்மை தேடுற அந்த கிருபை ஒவ்வொருக்கும் தந்திருக்கிறீங்கப்பா. அதை ஒருத்தரும் போக்கடிக்காதபடிக்கு இனி ஒரு நாட்கள் எல்லாரும் குடும்பமா வந்து உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை தேவன் தம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது சமூகம் எங்கள் முன்னுப்பிடுமா வந்து காத்துக்கொள்கிறேன் சப்பா. நல்லா படிக்க வேண்டிய ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்காண்டவர். எங்கள் வாழை பிள்ளைகள்லாம் இன்னும் அதிகமாக சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா இடத்துலையும் உங்கள் நாமத்தை வெளிப்படுத்தணும் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க காத்தில் ஒப்புகிறேன் சப்பா. அந்த நாள் இருக்கிற எல்லா பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. வேலையிலும் தொழில் செய்கிற இடங்களும் சமாதானம் இருக்கட்டும் சப்பா. அந்த இடத்துல உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவர். வீடுகள் இருந்தாலும் உங்களோட பாதுகாப்பையும் கரம் இருக்கட்டும்ப்பா. நல்ல ஞானமான வீடுகளை கட்ட சப்பா. வீடு குடும்பத்தை நடத்த
பயன்படுத்த கிருபை எங்களுக்கு இன்னும் தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையை சந்திங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனைலாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த நாள் நாங்கள் வாழ்ந்து காட்ட ஏசப்பா. அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாக எங்கள் சுவிசேஷம் சொல்ல இந்த நாளை எங்களை பயன்படுத்துங்கப்பா. குடும்ப ஜெபம் ஏற்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு மனமாக சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களோட குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே எங்கள் குடும்பமாக உமக்காக சாட்சியாக வாழ்ந்திட உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் வேறு குடும்பங்களை சம்பாதிக்கத்தக்க எங்கள் கிருபை எனக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களை இந்த நாட்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய வரங்களை தாங்க, கிருபையில தாங்க ஆண்டவரே. தயவு பாராட்டுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்க தாழ்மை உமக்காக வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பமா நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஏசப்பா. குடும்பமா உமக்காக சாட்சியாக வாழணும் ஏசப்பா. எங்கள் அக்கா மகளுக்கும் எல்லாருக்கும் அங்கே சாட்சியாக வாழ்ந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்துக்காக பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறீங்க. தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமாக எங்கள் பொது குடும்பத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். பொது குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய பலன், சுகம், ஆரோக்கியத்தை தாங்க ஏசப்பா. அவங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. ஊழியத்தின் தேவைகள் குடும்பத்தை சந்திக்கப்படணும் ஏசப்பா. அவங்களோட பிரயாணம் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. தெய்வத்தமாக இந்த ஆண்டவங்களை கொண்டு பயங்கரமான காரியம் செய்யும்படியாக அவங்க கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஏசப்பா இன்னும் சுவிசேஷம் திட்டமாக வெளிப்படுத்தும் பொழுது ஏசப்பா அநேக ரட்சிக்கப்பட அவங்க இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அவங்க மூலியமாக ஒரு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்படணும் ஏசப்பா. அவங்களை கொண்டு இந்த ஆண்டில் என்னெல்லாம் நீங்கள் செய்ய சுத்தமாக இருக்கு எல்லாரும் செய்து முடிக்க முடியாது. அதுக்கான எல்லா பண தேவைகள் மனித உண்டாக்கி தருவாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களோட பிரயாணம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஊழியங்களை கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னமும் கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. அநேக இடங்களை அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னமும் நீங்கள் அதிகமாக உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு ஏசப்பா அவங்க மூலியமாக நீங்கள் செய்ய போகிற பெரிய பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னும் அநேக ஊழியங்களை அவங்க மூலம் நீங்கள் ஆரம்பிக்கப்பட போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னமும் அநேகருக்கு அவங்களை ஆசிரியமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்படி எங்கள் செய்வீங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கனமாகியும் ஒருவருக்கு எங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ணலாம். விஸ்வாச ஜெபம் பண்ணும்பா. முதல்ல ஆத்ம ரட்சிப்புக்காக எல்லாம் ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். நம்ம முழுசாக நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்குது. ஆண்டவரே அந்த அவங்களோட வருகையில் நாங்கள் குடும்பமாக பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. எங்கள் அப்பா வரணும், என்னோட அம்மா, என்னோட பிள்ளைகள், நாங்கள் எல்லாம் குடும்பமாக உங்கள் சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக வந்து பரலோகத்தில் ஆராதிக்கணும். அது குடும்பம் மாத்திரம் இல்லை, எங்கள் உறவுகள், எங்கள் நண்பர்கள், நாங்கள் எங்கள் கூட படிக்கிறவங்க, எங்கள் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் பகுதி ஜனங்கள் எல்லாம் நாங்கள் குடும்பப்பா எல்லா தேசமாக நாங்கள் சமாதானமாக வரணும் ஏசப்பா. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். எங்கள் கூட படிக்கிறவங்க, எங்கள் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படாங்க யாரெல்லாம் பார்க்குறோம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ இயேசு அறிந்திடும். முதலாவது எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பம் முழுசாக ரட்சிக்கப்படணும். எங்கள் உறவுகள் ரட்சிக்கப்படணும். எங்கள் உறவுகள் மித்த எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஒரு பாரத்தோட இந்த நாட்கள் ஒரு பெரிய ஆத்துமாருடைய காண உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அதே மாதிரி வைக்கோஃபம் எழுதப்பட்ட ஒவ்வொரு நபருக்காகவும் எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம். இதுக்காக விஷயம் ஜெபம் பண்ணுப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அன்புள்ள இயேசப்பா. ஆஸ்வதிக்கப்பட அருமையான தகப்பனே விலைக்கு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா உம்மிடத்தில் கூடி ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவர் ஏசப்பா என்னை கொண்டு வந்து எல்லா கிருபையை தவிர்க்க ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா முதல்ல ஏசப்பா எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எங்கள் பிள்ளை ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எல்லா பிள்ளை ஏசப்பா குடும்பமாக சோம நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. நானும் வீட்டாளர்களுக்கு கத்திர வாசமணி தகப்பனே ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தம் ஏசப்பா எல்லா குடும்பத்திலும் ஏசப்பா நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பா மணி ரசிக்கப்படா சப்பா கணவன் ரசிக்கப்படா சப்பா நான் பார்க்கணும் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா உச்சம் மாற்றி போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எங்கள் வீட்டு தலைவர் ஏசப்பா எல்லாரும் ஏசப்பா உண்மையான நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா உமக்கு மாத்திரமே சப்பா முக்கியத்துவம் தரேன் நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. அவரெல்லாம் சப்பா ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே எல்லா பிள்ளையும் சப்பா குடும்பமாக தேவ ஆசை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா எங்கள் சபை சப்பா நிரம்பி வழின தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா எல்லாரும் சப்பா சப்பா குடும்பம் வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா இந்த வருஷத்தில் சப்பா நீங்கள் அதை நிறைவேற்றிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா அவளேசப்பா ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரேசப்பா உம்முடைய பிள்ளையா மாற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா பின்மாடத்தில் போய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா அவர்களை நீங்கள் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரேசப்பா திரும்ப ஏசப்பா தேவ அன்புக்குள்ளே வர உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரேசப்பா இன்னும் ஏசப்பா உண்மை பற்றி ஏசப்பா இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தர ஏசப்பா எல்லா விழுந்து பங்கு பெற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரேசப்பா குடும்பம் அந்த தேவ ஊழியத்தை செய்ய நீங்கள் உதவி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா எங்கள்
தெரிஞ்சவங்க தகப்பனே சப்பா எங்க பக்கத்துல இருக்க எல்லாரும் தொடுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எல்லாரும் சப்பா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசு பத்தி நாங்க சொல்ல உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா சொந்தமான நீங்க தொடுங்க தகப்பனே சப்பா அவர்லாம் சப்பா உங்க அறிந்துகளை நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா என்ன சப்பா சப்பா விவேகங்கள் சரி ஒரு காலாச்சும் உண்மை தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா நாங்கள் இயேசு பற்றி சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் மூலமாக சப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பா எங்களோட படிக்கிறவங்க சப்பா எங்கள் சப்பா எங்கள் சொந்தமங்களை எல்லாருமே சப்பா ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா அதுக்கு சப்பா ஒரு சப்பா ஒரு சப்பா ஒரு சப்பா அவரை சப்பா ரசி பண்ணி உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் பட்டத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா முதல் தேர்வு வந்து சப்பா கடைசி தேர்வு வரைக்கும் சப்பா எல்லாரும் நீங்கள் தொடுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா நாங்களும் சப்பா வர மாதிரி ட்ராக்ல நாங்கள் கொடுக்குற தகப்பனே ஆண்டவரே சப்பா ஒரு கைப்படத்தை வீணாக போதப்படி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உண்மை பற்றி சப்பா அவரில் அறிந்துகளை நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் பட்டணம் சப்பா முழுசார ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா தெல்லாம் ஆத்மகளை சப்பா எங்கள் சபைக்கு தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சபை சப்பா நிரம்பி வழியே நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் தேசத்துக்கு சப்பா எல்லாரும் சப்பா ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே காஷ்மீர் சப்பா கன்னியாகுமரி வரைக்கும் அறிவிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் தேசப்பா விக்கிர ஆண்டவரே மூழ்கி இருக்கிறத பார்க்கணும் தகப்பனே சப்பா அதை முற்றிலும் மாற்றி போதுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா எல்லாத்தையும் மாத தேடு உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா அறிவிக்கலாம் சப்பா தலையாக மாற்றப்படுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா எல்லா இடத்துலையும் சப்பா உங்களுடைய சுவிசேஷம் பராம நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சுற்றி எல்லாத்தையும் உண்மை அறிந்து கொள்ள உன் நாமத்தை மாற்றம் உயர்த்த நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் தேசத்தில் சப்பா எல்லா அதிகாரில சப்பா தலைவனை தொடுங்க தகப்பனே சபா அவளை ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே சபா உங்களோட நாமத்தை அவரை தடுத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபா அவர்லாம் சபா உண்மை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே சபா அவர்லாம் சபா ரசிக்கப்பட தேச சபா ஒழுங்காக இருக்கும் தகப்பனே சபா அவரை நீங்கள் தொடுங்க தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபா எங்கள் தேசம் வந்து ரசிக்கப்பட சபா உங்களுடைய எல்லா கிருபைக்காக சபா உங்களுக்கு நன்றி 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 தகப்பனே சபா வெள்ளப்படுத்துங்க பாசம் உதவி செய்யுங்க நாளைக்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சந்தோஷ் நீ வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட சபையின் ஊழியத்தின் தேவைக்காக நம்ம எல்லாம் பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். அந்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட சிறையிருப்பெல்லாம் திருப்பி மீண்டுமா நம்ம பிதாக்கத்தை கொண்டு வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார். அதுபோல் நம்ம சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சீக்கிரமாக இந்த ஆலயத்தின் வேலையெல்லாம் முடிவடைஞ்சு இன்னும் அநேகர் ஜனங்களை ஆத்தும அறுவடை செஞ்சு சீக்கிரமாக கொண்டு இந்த சபையில் வந்து கொண்டு வரணும். இந்த ஆராதனைகள்லாம் போதாதுப்பா, இன்னும் அதிகமான ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படணும். ஏன்னா சபையில் வருவங்க எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த இடம் போதாது, இன்னும் வேறு சபை வாங்கணும், இன்னும் கிளை சபையெல்லாம் ஆரம்பிக்கப்படணுன்ற அளவுக்கு நம்ம சபை வளர்ச்சி அடையணும்னு சொல்லி எல்லாம் ஒரு பாரத்தோட ஜெபம்லாம் முக்கியமாக இந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்காக தேவைக்காக பாரத்தோட ஜெபம். நேற்று தினத்தில் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, வாகன வசதி இல்லாதனால காந்தி நகரிலே ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்துன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சபையில் அநேகருக்குள்ள வாகனம் இருக்குது, ஆனால் வாகனம் வச்சுருக்கும் ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த நிலமெல்லாம் மாறணும் ஆண்டவரே, ஏன் வாகனம் சபை ஊழியத்துக்காக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். ஒரு ஆத்தும பாரத் தரணும்னு சொல்லி அதே மாதிரி சபைக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்கணும். அதுக்கான தேவையை தேவனை சந்திக்க முடியாது. இந்த ஆண்டு எல்லா ஊழியமும் தடை இல்லாமல் நடைபெறணும். இன்னும் இயேசுவை அறியாத அநேக இடங்கள் அநேக கிராமங்கள் உண்டு, அங்கெல்லாம் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லணும். சப்பா அதுக்கு எங்களுக்கு வாகன தேவை இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் சபைகளே இல்லாமல் இருக்குது. அதில் அங்கே எங்கள் மூலியமாக ஒரு சபை உண்டாக்கப்படணும். சப்பா இந்த சபையோட வேலை முடிஞ்சாதான் அவன் அடுத்து அங்கே ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு அவங்களுக்கு தோணும். அதுக்கான தேவையை நம்ம சந்திக்கணும். ஆண்டவர் கிருபை தரணும்னு சொல்லி அங்கே இடத்துல புதுசாக ஒரு கிளை சபை ஆரம்பிக்கணும். இந்த ஆண்டில் சாலமன் பதவி கூட ஊழியத்தை முடிக்க போகிறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிக்கப்படணும். அதுக்கான எல்லா தேவையும் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட ஆண்டவர் இது எல்லாம் தேவைகள் பெருசாக தான் இருக்குது ஆண்டவர். ஆனால் எங்கள் தேவன் அதை விட பெரியவர் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் சப்பா, நம்ம எதுக்கு தருவோம்னு சொல்லியிருக்கிறீங்க சொல்லி நம்ம எல்லாம் பாரத்தோட கொஞ்சம் எல்லாம் நேராக முட்டி போட்டு ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, அதுக்கான தேவையை சந்திங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, அதுக்கான கொடுக்க சத்துவத்தை எனக்கு தாங்க. எங்களோட வாகனம் உங்களோட ஊழியத்துக்கு தேவையாக இருக்கணும்ப்பா, பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வாலண்டியராக வந்து எங்கள் வாகனத்தை உமக்காக கொடுக்கணும்ப்பா. அங்கிள் கேட்கணும் அப்படின்னு இல்லை, நாங்கள் என் வாகனத்தை ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிக்கணும். அந்த ஓய்வு நாள்லாம் அது நான் உமக்காக என்ன என் வாகனத்தை அர்ப்பணிக்கிறோன்னா இருக்கணும். எங்கள் மூலியமா ஒருவேளை எங்ககிட்ட வாகனம் இல்லைன்னா எங்களுக்கு அது வாங்குறதுக்கு சத்துவத்தை நீங்கள் தாங்கப்பா. இந்த ஊழியத்துக்கு சபைக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுறதுக்கான பண தேவை எங்களுக்கு தேவை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் அப்பாட்ட கேட்கலாமா? நம்ம எல்லாம் ஒரு பாரத்தோட வாரம் அங்கிள் பட ஒரு பிரயாசத்தை பார்க்கும்போது கூட இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தான் தெரியும்
அதெல்லாம் ஒரு பாரத்தோட நம்ம எல்லாம் பாரத்தோடு, ஏன்னா ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்குது. அதுக்குள்ளாக இயேசுவை அறியாத கிராமங்கள்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. எங்க ஊழியத்த ஆண்டவரே நீங்க நேர்த்தியா நடத்தி தாங்கப்பா. எங்கள கைவிடாத இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்துல எங்கள கைவிடாம இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்க தேவைய சந்திங்க ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைய சந்திங்கப்பான்னு சொல்லி, சீக்கிரமா எங்க ஆலயத்த நாங்க பிரதிஷ்டை பண்ணணும்ப்பா. நாங்க கொடுக்க எங்க கைகள ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கரங்கள உயர்த்தி நம்ம எல்லாம் பாரத்தோட சந்தோஷம் ஜெபம் பண்ணுவோம் இதுக்காக. ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள இயேசப்பா, ஆசிக்கப்பட்ட நல்ல விளக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளில் காண செய்கிறே உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலம் ஆராதிக்க துதிக்க நீ தந்தது நல்ல விளக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வேலை சப்பன் சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் சபை விருத்தியடைய கத்தர்தாமே நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க சபையின் கட்டுமான பணிகளும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இதுவரைக்கும் நேற்று நடத்தி வந்த தேவனாப்பா, இனிமேல் அதிகமாக கர்த்தர் தாமே நடத்துங்க, ஆளுக செய்யுங்க சப்பா. அப்பா இந்த அப்பா சபையை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமா இருக்கேன் சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தையின்படி சப்பா நாங்கள் சபையை கட்ட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா என்ன குறைவா இருக்க எல்லா காரியம் நிறைவாக்கி முடிய நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்போ வருகின்ற மாதங்களை சப்பா எங்க சபையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா பணத்தையும் கர்த்தர் தாமே நீங்க சந்தேங்க சப்பா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி சப்பா உமக்கு நாங்கள் உற்சாகமா விதைக்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சபையின் தேவைகள் அறிவிக்கப்பட சப்பா. சபையின் கட்டுமான பணிகள் சொல்லும் போது ஆண்டவரே, நாங்கள் அப்பா விசுவாச பிள்ளைகளா எங்க நாங்கள் ஆண்டவரே உற்சாகமா கொடுக்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உமது ஊழியத்துக்கு நாங்கள் உற்சாகமா விதைக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை சப்பா நாங்கள் கிரியைகள்ல செய்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. மலைகள் மேல் ஏறிய சப்பா மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் சொன்னீங்க சப்பா. அதே போல சப்பா நாங்கள் பிரயாசப்படுற காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க பிரயாசத்துக்கு பலன் உண்டாண்டவரே, அதற்கு நாங்கள் அப்பா அநேகமா நாங்கள் பிரயாசப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க நாங்கள் சபை நாங்கள் கட்டி முடிக்கிற சப்பா. எங்க விசுவாச பிள்ளைகளாக சப்பா எங்களுடைய கரங்கள் அதில் இருக்க காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வெளியிருந்த ஆட்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல சப்பா உமக்கு நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நேற்று நாங்கள் பைபிள் ஸ்டடி படிக்கும் போதே சப்பா அப்பா அந்த இப்போ உலகம் எங்கும் பஞ்சம் வந்து போதே சப்பா அந்த கொஞ்சம் ஜனங்களா இருந்தாலும் சப்பா அப்போ அந்தியோக்கிய பட்டணத்தார சப்பா அவங்களை எப்படி உண்மையே சப்பா அநேகரம் அதற்காக பணங்களை சேகரித்து சப்பா நீங்க யூதேய தேசத்துக்கு கொடுங்கன்னு சொன்னது போல சப்பா நாங்க சப்பா எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் சப்பா அது உமது ஊழியத்துக்குன்ற சப்பா நாங்கள் கொடுக்கறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த ஒவ்வொருத்தருக்கும் எண்ணத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து வழிநடத்துங்க சப்பா. அப்பா எங்க ஊழிய சபைக்கு அப்பா சபையின் ஊழியங்களுக்கு சப்பா ஒரு வாகனத்தை வாங்கணுங்க உதவி செய்யுங்க சப்பா. வாகனம் வைத்தவர்ல சப்பா அது கொடுக்குறன்ற எண்ணத்தை நீங்க கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. அப்பா ஓய்வு நாள பரிசுத்த வாசிக்கணேப்பாங்கன்னு சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தை சப்பா அப்பா ஓய்வு நாள சப்பா அன்றைக்குப்பா எல்லா ஊழியர்களும் வந்து கலந்து கொள்வர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கைப்பிரதி ஊழியத்துன்னு சொல்ல போய் சப்பா அநேக அப்பா வண்டி தேவைகள் அநேக தேவைகள் கேசப்பா அந்த தேவைகள் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வாகன வசதி இல்லாமல சப்பா எங்க செல்ல முடியாத காரியங்களை பார்க்கறண்டவரே எங்க சபைக்கு சப்பா ஒரு சொந்தமா நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்க சப்பா. அதற்கான எல்லா கிரியைகளுக்கு அத்தர்தாம நீங்க அப்பா அனுக்கிரகம் பாராட்டுங்க சப்பா. சபையராகிய நாங்களும் சப்பா அந்த வாகனத்திற்கான பணங்களை நாங்கள் ஷேர் செய்ய நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தே சப்பா எங்க சபைக்கு ஒரு வாகனத்தை வாங்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சப்பா வைத்துக் கொள்ளுறோம் சப்பா அந்த நாளை சப்பா உழித்துக்கின்ற சப்பா தங்கள் வாகனத்தை பயன்படுத்தல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த நாளில் தேவனுக்கு கொடுத்த நாள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எங்க ஒவ்வொருத்தரும் மேலே விழுந்த கடமை என்ற சப்பா ஒவ்வொருத்தரும் அறிந்தே சப்பா அந்த நாளை ஓடி வரல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கைப்பிரதி ஊழியன் சொல்லும் போது சப்பா எங்க சபையர் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும் ஆண்டவரே தங்கள் வாகனங்கள் அதற்கென்று பயன்படுத்துறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சப்பா அநேக கிளை சபைகள் ஆரம்பிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அப்பா உங்க நாமம் அறியப்படாத அநேக கிராமங்கள் இருக்க சப்பா அங்கெல்லாம் நாங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே சப்பா அங்க நாங்க கிளை சபைகள் ஆரம்பிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்ப அதுக்கு முன்பு எங்க சபையை நாங்க கட்டுமான பணிகள்லாம் சீக்கிரமா முடிந்து நாங்க பிரதிஷ்டை பண்ண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்களை கொண்டே சப்பா அநேக கிளை சபைகள் ஆரம்பிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க அப்பா எங்க ஊழிய சப்பா இன்னும் அதிகமா விருத்தி
அடைய நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை மட்டும் இல்ல சப்பா, 2 ஆராதனை சப்பா, 4 ஆராதனை நடக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் சப்பா எங்க சபையை தேடி ஓடுற காரியங்களை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த கடைசி காலம் நிக்கிற நாங்கள் ஆண்டவரே உமது ஊழியத்துக்கு நாங்கள் உற்சாகமா கொடுக்கறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. நீரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆளுக செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா பலவீனங்களும் மாற்றும்படி விசேஷமாக இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிற சௌரர் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சௌரர் விஜயகுமாருடைய அக்கா மகனுக்காக இன்றைக்கு இருக்கிற அந்த ஆன்ஜியோ ஆப்ரேஷன்ஸ் நேர்த்தியாக செய்ய கர்த்தர் எல்லா அனுகூலமான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்க அந்த ஆப்ரேஷன் நேர்த்தியாய் நடந்து முடிக்கப்பட கர்த்தர் கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸோ ஒரு வடிவு கரிசிக்காக, ஸோ ஒரு மேரிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ ஒரு கவிதாவுக்காக, ஆமேன். ஒவ்வொருவருக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை மாற்றும்படி கர்த்தருடைய பலத்தினால தேவன் நீர் இடை கட்டி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தட்டும். அதே போல் தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கர்த்தர் ஆசீர்வாதமாய் நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. அதே போல் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட, படிக்கிற வயதில் பிள்ளைகள் படிக்க கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. வேறு எந்த இதுலேயும் கவனத்தை சிதற விடாதபடி ஆண்டவரே பிள்ளைகள் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆண்டவரே நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து அது நிமித்தம் நல்ல வேலையோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான எல்லா சத்துவங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுங்க. உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். அதே போல் விசேஷமாய் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும். என்னை கனப்படுத்துவதில் நானும் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கனப்படுத்தி உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காந்திநகர் பட்டணத்துக்காக இந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் மின் வசதிகள் ஏற்படுத்தி தர, பட்டா காரியங்களிலும் ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து கூடர்ந்து நடத்தும்படி ஆண்டவரை அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் தயவை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் கூட நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த பகுதி ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். கர்த்தரேமை தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்வம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற
எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமொன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரகங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதமும் உள்ளவனுமாயிருந்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. சேர்ந்து வாசிப்போம். உள்ளத்திலே யூதனானவே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 24 வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இன்னைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இல்லை. வருத்தமாக இருக்குது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் வருகை மிக சமீபம். நம் நிமித்தம் ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, காலை வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவரனாகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி அப்பா. பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் உம்மை ஆராதிக்கும் பொழுதும்
ஆண்டவரே, எங்களோடு எங்கள் மத்தியில் நீர் அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெப விண்ணப்பத்தையும் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமேன். கவலை நம்முடைய வேதனையை மாற்றாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கவலை தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குறைக்க செய்யுமா? நம்ம கவலைப்படுறதுனால என்ன நடக்குது? ஆண்டவர் மேலே உள்ள அந்த நம்பிக்கை அற்றவர்களாய் அப்படிதான் மாறிடுறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் கவலைப்படுறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படி தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கவலைப்படுறதுனால நம்ம சரீரம் என்ன செய்யும்? குன்றி போயிடும். நம்ம சரீரம் கெட்டு போயிடும் ஒரு நாளும். அதனால தான் இந்த மனோ தத்துவ டாக்டர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். எதையாவது குறித்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த கவலைகள் அற்ற ஒரு நீ கவலைப்படாத மனுஷன் இன்றைக்கி உலகத்தில் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒன்று வந்து ஐயோ நான் என்ன செய்வேனோ. அதனால தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ நம்ம பாரத்தை, நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேலே வச்சிருங்க. ஆமேன். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஒரு நாளும் தம்முடையவர்களை கைவிடவே மாட்டார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர். அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் கவலை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. கவலை வரும், அதை நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருங்க. ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்ம கவலைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைத்திடணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க பண்ண பேசாம இருங்க. கர்த்தர் நீதிமானை தள்ளாட விட்டார். ஆமென். ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை, தம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகளை, தம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்றார், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? சந்தோஷமான ஒரு நிறைவு இருக்கிறதுல நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நாம் ஒரு நிறைவுள்ளவர்களாய், ஆமேன், அதில் நம்ம பரிபூர்ணப்பட்டவர்களாய் நம்ம இருப்போமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆமேன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாளும் ஆமேன் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நம்முடைய சிந்தை மாறிடும், சிந்தை செயலற்று போயிடும், நம்முடைய ஜீவியம் ஒரு சோர்வுக்குள்ளாய் போயிடும். அது தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைத்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். தேவன் மேலே நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு 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 உற்சாகம் வரும். அதே நேரத்தில் நம்ம கவலைப்பட்டோன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் குறைஞ்சிடும். தேவன் மேலே உள்ள அந்த நம்பிக்கை நமக்கு போயிடும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 8ஆம் வசனத்தில், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி
நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நம் தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர். நான் சொல்கிறேனே, ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் முன்னமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிறந்த நாள்லேருந்து நம்ம இந்த வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம தேவைகளை கர்த்தர் முன்னமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமேன். அதனால தான் இங்கே சொல்லுது, நம்ம கேட்கறதுக்கு முன்னமே அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஆமேன். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவன் நம்மக்கிட்ட கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக ஆயத்தமாக இருக்கிறத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணவைகளை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படணும்? எனக்கு இது இல்லை அது இல்லை ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமேன். அதே மத்தேயு 6:25 வாசித்து பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்ற உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். அது எங்கேயும் பறவைகளும் சரி, ஆகாயத்து பட்சிகளும் சரி, எதுவும் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளையும் கர்த்தர் போஷிக்கிறார் என்றால், ஆமேன், அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாம விசேஷமானவங்க. ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்பதை முன்னமே அறிந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. என் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக எனக்கு விடுதலை தருவார், ஒரு சுகம் தருவார். என் குறைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக என் குறைவை மாற்ற அவராலே கூடும். எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்குது? இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட்டு கவலை போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன் கவலைப்படுறோம்? தேவன் மேலே நம்பிக்கை குறையும் போது. அப்போ கவலைப்பட்டால் தேவன் மேலே நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 28 வாசிக்கிறோம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நட்பு விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். அதன் காலத்தில் ஆண்டவர் நம் தேவையை சந்திப்பார். ஆமென். ஆகவே எதை குறித்தும் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். கவலைப்படுறதுனால நம்ம சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆமென். ஆகவே ஒன்றும் இல்லாததுக்காக நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்படிதானே? நம் தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஒரு நாளும் கலங்காதீங்க. அன்னைக்கு
இன்னைக்கு மார்த்தாள் வேதனைப்பட்டா, நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், இவ மரியாள் செய்யவே மாட்டேங்கிறான், கவலைப்பட்டா. ஆண்டவர் சொன்னார், ஆமென், தேவ சமூகத்தில் ஆமாம் அவரிடத்துல நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். மரியாதை குறித்து அவர் சொல்கிறார் இல்லையா? ஆமென். நல்ல பங்கு, தேவ சமூகம் நமக்கு ஒரு நல்ல பங்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல அவர் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் மேலே வச்சுருங்க உங்கள் கவலைகளை, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், குறைவுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர் அப்படின்னால நம்ம கவலை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, எப்போவுமே சந்தோஷமா இருங்க, நிறைவா இருங்க. ஆமென். நிச்சயமாய் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை நடத்துவதாக. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? காலை வேளையில் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை 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 அம்மன் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அடைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உண்மையாய் நம்மை நடத்துவார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களை தைரியப்படுத்தியிருக்கிறீங்க. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி அன்று நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகள் எல்லாம் மேலே வைக்கிற ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்ளும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள் போதும் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கிருபையை தாங்க. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். விசேஷமாக இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுத்து சுகபத்திரமாய் சென்று நாங்கள் சுகபத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தர் நீர் கிருபையை தாரும். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா இருக்கிறார். God bless you. Praise God.